ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி vlog தான். ஸோ எங்கே போயிட்டுருக்கேன் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பல்க் ஷாப்பிங் பண்ணிட்டு. பல்க் ஷாப்பிங்னா இல்ல ஷாப்பிங் தான். வெளிய இருக்கும்போது என்ன பேசுன்னு தெரியல, உள்ள வந்தவங்க கேக்குது பல்க் ஷாப்பிங். பல்கான ஷாப்பிங் தான் பண்ண போறோம். ஸோ நீங்களே பாப்பீங்கல்ல, இப்படிதான் சொல்லுவான், பட் பல்கான ஷாப்பிங் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மோஸ்ட்லி பல்காக வந்து போத்தீஸில் தான் நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்பேச்சுலா இருக்குது. நான் உங்களுக்கு அது வீடியோலேயே சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்பேச்சுலாவோடது தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் வாங்கினேன். ஸோ நல்லா காமிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வந்து இங்கே கொஞ்சம் விலை கம்மியில் வந்து சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் விலை கம்மியில் இருந்தது, வெளியே வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் மேங்கோஸ் நிறைய எடுத்தேன். டெய்லி நான் நானே ஃபுல்லாக சாப்பிட போகிறதில்ல, பட் இருந்தாலும் சாப்பிட்டேன். எனக்கு கிர்னி எல்லாமே வந்துட்டு ரொம்ப பச்சையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு அது பிடிக்கல. அண்ட் சீசனானும் தெரியல. சரி, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். எனக்கு அதை பார்த்ததும் வாங்கணும்னு தோணலை, பட் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. நிலா வந்து அவன் காருக்கு அந்த ஏதாச்சும் பர்ஃப்யூம் இருக்கா அப்படின்னு சும்மா பார்ப்பான். எப்போவுமே பார்க்குறது தான், வாங்கவே மாட்டான். அவனுக்கு என்னன்னு தெரில, ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. அண்ட் இது வந்து டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் நிறைய வந்து கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு ஷாப்பிங் மட்டும் கவர் பண்ணேன். ஆக்சுவலாக கொஞ்சம் எனக்கு ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இதிலே கொஞ்சம் வாக்கிங் போனதால் எனக்கு போதும்னு ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனால் போதும்னு. சரி, அதனால் நாங்கள் வந்துட்டு இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் போகிற வழியில் வந்து ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபலூடா வந்து சாப்பிட்டேன். அண்ட் ஃபலூடா நான் வந்து 1 year கிட்டே ஆகுது நான் சாப்பிட்டேன். நான் ஐஸ்கிரீம் டோட்டலாக வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ரேராக தான் சாப்பிட ஆரம்பித்தேன். அண்ட் ஸோ எனக்கு என்னன்னு தெரில, இங்கே பார்த்ததும் எனக்கு ஃபலூடா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் தான் பிடிக்கும், அதுக்கடுத்து பிடிக்காது. அதுக்கப்புறம் சில்லுன்னு இருக்காது. அதனால் நான் வந்து நிலாக்கு கொடுத்துருவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நிலா வந்து ஏதோ வாங்க போயிருந்தான், இன்னும் கொஞ்சம் திங்ஸு. ஸோ அதனால் அவங்க எனக்கு காணும். என்னடா நானே எல்லாம் தூக்கி வச்சிட்ருக்கேனே நினைக்க வேணாம். ஸோ மொத்தமாக ஒரு 2 பெரிய கவர் அண்ட் ஒரு சின்ன கவர் வந்து இருந்தது, அவ்வளோதான். அண்ட் இது வந்துட்டு நான் மெயினாக எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டயட்லலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம வீட்டில் இருக்க, நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம ஒரு இதில் போயிட்டுருப்போம், ஸ்டாண்டர்டாக ஒரு ரெசிபீஸில் அந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கி வைப்பேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கூட இல்லை அந்த திங்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய வாங்க போயிருந்தோம். அண்ட் போத்தீஸில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து லூஸில் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும். எல்லா ஷாப்லேயும் இருக்கும், லைக் சரவணா, ஜெயச்சந்திரன் அந்த மாதிரி பெரிய ஷாப்ஸில் இருக்குது. லூஸ்லலாம் விற்பாங்களே அந்த பெரிய அண்டாவில், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இங்கே போய் பழக்கம், ப்ளஸ் எங்கே இருக்குன்னு தெரியும். அதனால் நான் ஈஸியாக அங்கே போய்டுவேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வேறு ஒரு 10 minutes போயிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு போத்தீஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். சில பேர்லாம் வந்து டி நகர் கூட சூஸ் பண்ணுவாங்க, அங்கே வந்து எல்லா ஷாப்ஸுமே இருக்குன்றதுக்காக. பட் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 hour ஆகும் அங்கே போய் இது பண்ணுறது. இப்போ அதுவும் இல்லாமல் ரோடு எல்லாமே வந்து ஃபுல்லாக குழி தோண்டி ரொம்ப நாசம் பண்ணியிருக்காங்க. சுற்றி போகிற மாதிரி இருக்குது. பைக்குனா கூட பூந்து போயிடலாம். பட் நம்ம 4-wheelerன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கே. எனக்கான பைக்கு தான் ரொம்ப பிடிக்கும் காரை விட. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கடையில் விற்கிற மாதிரி அந்த சாக்கு பையில் இந்த தனித்தனியாக விற்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நானே பார்த்து வாங்கினாதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். பிகாஸ் நிலா வந்து நார்மலாக நாங்கள் இப்போ இவ்வளோ நாளாக என்ன பண்ணோம், வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து நிலா வந்து வாங்கிட்டு வருவான். பட் எனக்கு என்னமோ
கொஞ்சம் எனக்கு ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசை. ஸோ எனக்கு இது காரணம் சொன்னால் தான் அவன் வருவான்னு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வெளியே வாங்கணும். அண்ட் எனக்கு பார்த்து வாங்கணும், அதுக்காக தான். இல்லைனா அவன் தான் போய் வாங்குவான் எப்போவுமே. ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அண்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் தான் வாங்கியிருப்பேன் வெஜிடபிள்ஸை விட. ஏன்னா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு நான் ரொம்ப தேவையானது மட்டும்தான் வாங்குவேன். மற்றபடி நான் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரேராக தான் அங்கேருந்து வாங்குவோம். ஏன்னா வாங்கினா ஒன்று பல்காக வாங்கணும், அதனால தான். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வாங்கினது. அண்ட் இதெல்லாம் வந்து ஆஃபர்ஸில் போட்டிருந்தது. லைக் ஒரு 50% ஆஃபர், 40% ஆஃபர் அந்த மாதிரி போட்டிருந்தனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேக்கெட்டாக பிக் பண்ணது தான் இதெல்லாமே. ஸோ இதெல்லாம் எப்படியோ எனக்கு ஒரு 3 to 4 monthsக்கு வந்துடும் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே. நான் சொல்கிறது இந்த வெஜிடபிள்ஸ் இல்லை, இந்த மல்லித்தூள், அந்த மிளகாத்தூள், எண்ணெய், இது எல்லாமே எனக்கு எப்படியும், எண்ணெய் மட்டும் எனக்கு தெரியல எப்படின்னு, நான் வந்து கனெக்ட் பண்ணுறது இல்லை எண்ணெய் மட்டும். மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து 3 to 4 monthsக்கு மேலே தான் வரும். இன்னும் கேட்டால் எனக்கு ஃப்ரிட்ஜில் இன்னும் கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள்லாம் இருக்குது. இதெல்லாமே புதுசாக இருக்குது. இனிமேல் தான் ட்ரை பண்ண போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. மிஸ்டர் கோல்ட் தான் எப்போவுமே கடலை நான் வந்து யூஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வாட்டி ஸ்பேச்சுலா வந்து வாங்கிட்டேன். ஆக்சுவலாக இதுதான் தேடிட்டே இந்த மாடல், பர்டிகுலராக இந்த மாடல், அதாவது மோல்டு வந்து சிங்கிள் இதுவாக இருக்கணும் எனக்கு ஸ்பேச்சுலா. ஸோ இது வந்து ரேட் வந்து 94 rupees. என்கிட்ட இருக்கிறது நான் காட்டவா? ஸோ என்கிட்ட இருக்கிறது இதுதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆக்சுவலாக இது கீழே வந்துட்டு ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்க்காது. ஸோ அது வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவு தான் இருக்கும், இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ அது எனக்கு வந்துட்டு கரெக்டாக இல்லை. ப்ளஸ் நிலா வந்து இங்கே வந்துட்டு தோசைக்கல்லில் இதை அப்படியே வச்சுட்டு போயிட்டான். ஸோ அதில் அப்படியே ஓட்டை ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் சரி இது எனக்கு மாற்றினா ஒரு நல்ல ஒரு ஸ்பேச்சுலாவாக மாற்றணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து இது கிடச்சிருச்சு. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தப்ப 150, 170 இருந்தது இந்த சிங்கிள் மோல்டு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த இது வாங்கியிருக்கிறேன். சரி 94 rupees வந்து ஓகே அப்படின்னு நேரில் பார்த்ததும் இதை வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின திங்ஸ் எல்லாமே பாட்டில்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணிட்டேன். சில பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நான் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பண்ணுறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்ல இன்றைக்கி டேட்டில். ஸோ மற்ற எல்லாமே இருக்கிற பாட்டில்ஸில் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணேன். அண்ட் ஃப்ரிட்ஜையும் வந்துட்டு ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமலேயே வச்சுட்டு இருந்தேன். க்ளீன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, லைக் இந்த கரையெல்லாம் இருக்கும்ல, பொடி, இந்த தேங்காயெல்லாம் வச்சோம், இஞ்சி வச்சோன்னா அந்த தூள் அந்த மாதிரி இதுதான் இருந்து, மற்றபடி பெருசாக அழுக்கலாம் இல்லை. அந்த மெயினாக அந்த ஒரு டஸ்ட்டு தான் நிறைய இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் நேற்று தான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி. ஏன்னா காலையிலையும் மத்தியானம் நல்ல வேலை இருக்கும், இல்லை வெயில் அனல் அடிக்குமா. ஸோ நமக்கு வேலை செய்யவே கடுப்பாக இருக்கும், வேர்த்து ஊற்றும். நைட்னால் பிரச்சனை இல்லை, ஸோ அந்த அளவுக்கு பெருசாக வந்துட்டு வேர்க்காது. ஸோ அதனால் நான் நைட்டு தான் வந்து வேலை பார்ப்பேன். அண்ட் டீ தூள் ஆல்ரெடி காலி ஆகாமல் இருக்குது. பட் இது வந்து ரேட் கம்மியாக இருந்துச்சு ஏவிடியில். ஸோ 1/2 kg 200 something இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு நிலா வாங்கினது அது. அண்ட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜை பார்க்குறேன், அப்படியே க்ளீனாக சூப்பராக இருந்துச்சா, பாடி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஹேர் ஏன் அப்படி இருக்குன்னு பார்க்க வேணாம். நான் வந்துட்டு பேண்ட் வந்துட்டு அப்படியே போட்டு வந்துட்டேன். ஸோ அங்கங்கே வந்து சிக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டுக்க வேணாம். அண்ட் அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அதுமாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். நிலா வந்து நான் திட்டிகிட்டு இருந்தேன். அவன் தான் வந்து இட்லி பொடியை வந்து ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்கான். இட்லி பொடி எதுக்கடா ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருக்க, அதுக்கு தான் ஒரு பாட்டில் வச்சுருக்கேனே, அதில் ஃபில் பண்ணி வச்சுருக்க வேண்டியது தானே. அதுவும் ஓப்பன் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, ஏன்னா தானமும் ஓப்பன் பண்ணியிருக்கான், பாதி அதிலே கொட்டிடுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் கிச்சன் வந்தாவே அவனை திட்டிகிட்டே தான் இருப்பேன், எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு. ஸோ அந்த அரிசி அதெல்லாம் வாங்கினது மெயினாக தோசை, இட்லி அந்த மாதிரி ரெசிபீஸ்க்காக தான் வாங்கினது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு 3 வேளையும் வந்து ரைஸ் அவாய்ட் பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டு நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ட் அவன்கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். இந்த பச்சை பயிர் ஆக்சுவலாக வாங்க சொன்னேன். வீட்டில் பச்சை பயிர் இருக்குது அப்படின்னு பார்த்தா பச்சை பயிர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது.
அதைத்தான் அவனை திட்டிகிட்டு இருந்தேன், இந்த பச்சை பயிருக்கு தான் நீ வாங்க வேணாம்னு சொன்னியா அப்படின்னு. அண்ட் இந்த டப்பா ஃபுல்லாகவே அந்த மாவு அரைக்கிற அந்த ஒரு இதுதான். ஸோ எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சுட்டேன், ஸோ தட் பாட்டிலுக்கு மாற்றும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அண்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் வீட்டுக்கிட்ட தான் மோஸ்ட்லி நாங்கள் வந்து 3 days 4 days ஒன்ஸ் அப்படி வாங்குவோம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீசர்லாம் மெயினாக பவுடர்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து செட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பை பை.